எப்படா? பிரமாதம் சார். அடிச்சு புடிச்சு ஒரு ரியல் எஸ்டேட் ஆபீஸ போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? ஏசி போட்டு தூங்க வேண்டியதுதான். ஓகே, நீங்க இப்படி சேர்ல சாயிங்க, நான் இப்படி தரையில சாயறேன். சோம்பேறி, ரியல் எஸ்டேட்னா நல்லா வாங்கி விக்கணும்டா. யார் விக்கிறது யார் வாங்குறது ரெண்டுமே நம்ம தான்டா. இப்ப வாங்கணுமா விக்கணுமா? விக்கிறத வாங்கணும், வாங்கினத விக்கணும். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கட்டுமே. டேய், இடம் வாங்கி அந்த பிளாட் போட்டு விக்கணும்டா. சரி வாங்க போலாம். அதுக்குள்ள எங்கடா போகணுன்ற? இடம் வாங்க. இடம் வாங்க பார்ட்டி தானே நம்ம கிட்ட வரணும். அப்ப வாங்க விக்க போலாம். எங்கேயும் போவானாடா. விக்கிற பார்ட்டிட்ட வாங்கி வாங்குற பார்ட்டிட்ட விக்கணும். ஐயோ வாங்க 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 தான் வந்திருக்கிறாங்க. இடம் வேணும். ரெண்டு சீட்டுக்கு உட்காருங்க. உட்கார இல்ல சார், படுக்க. அது எதிர்ல சொல்றா. அது எதிர்ல. டேய், மேல சொல்றா. மேலையா? அது உங்க கெஸ்ட் ஹவுஸ். ஸ்ரேயா இருக்கும், கோச்சுக்கும். ஸ்ரேயாவா? அது யாரு? இவர் வளர்க்குற நாய். நாய் எது வேணுமா? மரமண்ட மேற்கொண்டு விஷயத்த சொல்றான்னு சொன்னேன். ஓகே ஓகே சார், ஓகே. அது எதிர்ல 50 ரூம், அல்ட்ரா மாடல், லக்ஸரியான லாட்ஜ். சார், குடும்பம் நடத்துறதுக்கு சார். அது அங்க முடியாது, அப்பப்ப ரெய்டு வரும். நான் தான் அட்ரஸே கொடுக்கலையே, எப்படி வரும்? போலீஸ் ஜீப்ல வரும். ராத்திரியும் புத்தோட அள்ளிட்டு போயிடுவாங்க. ஐயோ, அப்படின்னா அந்த இடம் வேண்டவே வேண்டாம். சொந்த இடமா பாருங்க. கிழிஞ்சுது. அதானே. யோ, லாட்ஜில மாட்டினாலே லட்டில பொழப்பாங்க. சொந்த வீட்டுல வச்சுக்கிட்டா கூண்டோட கம்பிதான். அட ஏயா நீ வேற உசுறு வாங்கிட்டு? எங்களுக்கு குடும்பம் நடத்த ஒரு வீடு வேணும். அப்ப இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? பிளாட்பாரத்துல புறம்போக்கு இடம் வேணியா? சாரி சார், புறம்போக்கு இடத்துக்கெல்லாம் நாங்க பட்டா போட்டு தரதில்லை. சும்மா ஒரு கொட்டா போட்டு கொடுத்ததுக்கு இவரை குனிய வச்சு குச்சியை விட்டு குடஞ்சி எடுத்துட்டாங்க. இவன் தான் ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைச்சு விட்டுட்டான். கேட்டாங்களடா? நான் கேட்கல சார். எனக்கு ஒயிட் சிமெண்ட்லாம் வேண்டாம். ராஜ் என்டர்பிரைசஸ் இருக்காங்க. கரையை அடிச்சதுன்னா அவங்க வந்து மருந்து அடிச்சிருவாங்க சார். வாயில நல்லா வந்துருயா. அது வாயில வராது சார், வாசப்படி ஜன்னல் ஓரத்துல தான் வரும். என்னது? கரையா? கரப்பாம்பூச்சி? யோ, நீ மருந்து அடிக்க வந்தியா இல்ல மனம் வாங்க வந்தியா? மனம் வாங்க தான் சார் வந்தேன். கல்யாண மனையா ஊஞ்சல் மனையா? அருவாமனை. அது இங்க விக்கிறது இல்ல. ஆரம்பத்துல வித்துக்கிட்டு இருந்தாரு. அருவாமனை, தோசைக்கல்லு, இரும்பு அடுப்பு, எடுப்பு. கேட்டாங்களா? ஐயோ சார், இது ரியல் எஸ்டேட் ஆபீஸ் தானே? ஆமா. ஏன் கேக்குறீங்க? சார், காலி மனம் வேணும் சார். எதுக்கு? உட்காந்து வடை சொல்றதுக்கு. முட்டா பையல, ஏன்டா உயிரை வாங்குற? வீடு கட்ட இடம் வேணுமாண்டா? ஓ, நீங்களே வீடு கட்டுறீங்களா? என்னடே, நான் என்ன கொத்தனாரா கொண்டு புடிச்சு வீடு கட்டுறதுக்கு? நான் என்ன சித்தாளா கடையில கலவை கலக்கி கொடுக்க? அது கடாய் இல்ல பத்மினி, தவா. அது தவா இல்ல சார், பாண்டு. பாண்டோ பத்திரமோ இப்ப அதுவா முக்கியம்? சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு. ஏய் குறை மாசம் ஆரம்பிச்சது நீயே, எங்களை குறை சொல்ற? அது இல்ல சார், அவங்க காளிமனை கேட்டாங்கல்ல, அதான் வீடு அவங்க கட்டுறதா இல்ல நாம கட்டி தர்றதா? நாம கட்டி இப்ப எதுக்குங்க? புரட்டாசி மாசம் தான் கோவிந்தா கோவிந்தான்னு நாமம் போடுறதுக்கு நாம கட்டி வேணும். என்ன பத்மினி நான் சொல்றது? ஐயோ, இவன் ஒரு அறவைக்காடு, நீ ஒரு ஆஃப் மைண்ட். இது ரியல் எஸ்டேட் கம்பெனி, நாங்களே வீடு கட்டி தரதான் கேக்குறான். எதுக்குங்க ரிஸ்க்? கட்டின வீடே பார்க்கலாம். ஓகே சார், வீடு எங்க இருக்கு? அம்பத்தூர்ல. ஐயோ, அவ்வளவு தூரமா? ஆமா, அதான் நானே வீடு மாத்தலான்னு இருக்கேன். ஏன் சார்? டெய்லி அங்க இருந்து இங்க ஆபீஸ் வந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், நீங்க உங்க வீட சொல்றீங்களா? ஆமா. நசமா போச்சு. இல்லையே, நல்லா தானே இருக்கு. 2002ல கட்டினதுங்க. ஐயோ சார், எங்களுக்கு வீடு வேணும் சார். என் வீட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் எங்கயா போறது? தெருவுக்கு தான் போகணும். அவ்வளவு ஆசை? ஹலோ சார், நாங்க உங்க வீட்டை கேட்கல சார், எங்களுக்கு கட்டின வீடு வேணும். உங்களுக்கு நாங்க வீடு எதுவும் கட்டலையே. ஏன்னா இந்த ஆபீஸ போட்டு 5 நாள் தான் ஆச்சு. கவலையே படாதீங்க. 5 வருஷம் ஆனாலும் உங்களால ஒரு ஆணியை கூட புடுங்க முடியாது. ஏன் சார், எனி ப்ராப்ளம்? நீதான் ப்ராப்ளம்.
நாங்க புதுசா குடி போக ஒரு வீடு வாங்கலாம்னு வந்தா இப்படி வில்லங்கமா பேசி பேசி வெறுப்பேத்திட்டு இருக்கிறீங்க. மை காட், பிசினஸ்ரா. வெரி சாரி சார். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடு வேணும்? அதாவது தனி வீடா, வில்லாவா, பிளாட்டா இல்ல டூப்ளெக்ஸா? ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். 2 பேர் படுக்கிற மாதிரி சிங்கிள் பெட் இருந்தா போதும். சிங்கிள் பெட்டா? சிங்கிள் பெட்டா நமக்கு செட் ஆகாது பத்மினி. சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, டபுள் பெட்டாவே பாருங்க. அப்பதான் உருள பிளான்ல வசதியா இருக்கும். டேய் பண்ணாட, நாங்க என்ன பெட் வியாபாரமா பண்ணிட்டு இருக்கோம்? இது ரியல் எஸ்டேட் கம்பெனிடா. இங்க சிங்கிள் பிஹெச்கே, டபுள் பிஹெச்கே, ட்ரிபிள் பிஹெச்கேன்னு வரும். அது என்னது சிங்கிள் பிஹெச்கே? அது சிங்கிள் பிஹெச்கேனா சிங்கிள் பெட்ரூம், ஹாலு, கிச்சன். அப்ப 2 பிஹெச்கேனா 2 பெட்ரூம், 2 ஹால், 2 கிச்சனா? யோ, 2 கிச்சனை வச்சு நீ என்ன கேள்வி போற? ஒண்ணுத்துல மாவாட்டுவான், இன்னொன்னுத்துல தோசை ஊத்துவான். டுபுக்கே, பெட்ரூம் மட்டும் தானே 1 2 3ன்னு வரும். ஆமா, மத்தபடி இந்த ஹாலு, கிச்சன் எல்லாம் ஒவ்வொன்று தாண்டா வரும். சார் இந்த லாஜிக் எல்லாம் நமக்கு ஒத்து வராது, விட்டுருங்க. சும்மா பகல்ல வந்துட்டு போற மாதிரி இருந்தா கூட போதும். அப்ப நைட்ல டியூட்டி மாறும் சார். உங்களுக்கா? 2 பேருக்குமே தான் சார். ஓகே, சென்ட்ரல் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, பாக்குறீங்களா? ட்ரெயின்ல போக வர வசதியா இருக்கும். ஏண்டா எருமசாணி, நான் என்ன டிடிஆரா டெய்லி ட்ரெயின்ல போயிட்டு வர்றதுக்கு? அப்போ புழலுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, பாக்குறீங்களா? ஓ வேணாம் சார். ஏயா? முந்தா நேத்து அங்கிருந்து வந்த சார். சார் சிட்டிலே சின்னதா பாருங்க சார். வடபழனியில ஒரு பிளாட் இருக்கு. ஐயோ வேணாம் சார், இவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. தாம்பரத்துல பாக்கலாமா? ஐயோ வேணவே வேணாம் சார், இவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. என்னமா இது, பக்கத்துல இருக்க சொந்தக்காரர் இருந்தா பாதுகாப்பு தானே? பாதுகாப்பு இல்ல சார், எங்களுக்கு ஆப்பு. ஆப்பா, வடபழனியில யார் இருக்கிறாங்க? இவங்க ஹஸ்பண்ட். ஐயோ, ஆமா, தாம்பரத்துல யார் இருக்கிறாங்க? இவர் வைஃப். ஐயோ, அப்படின்னா நீங்க 2 பேரும் கள்ளக்காதலர்களா? எக்ஸாக்ட்லி. ஆனா எங்க காதல் தெய்வீக காதல். அதனாலதான் எங்களுக்கு சின்னதா ஒரு வீடு வேணும்னு கேட்டேன். சின்ன வீடா? ஆமாங்க சார், சிங்கிள் பெட்ரூம்.